welcome to our channel Sara Creations. This is V Sasra and this is my party Sonalata Shiraman. Namaskaram. Welcome to the 6th episode of Partiyum Petiyum series 2. Yes. I am ready with the story. சொல்லு பாட்டி. இப்போ பாட்டி கதை தான் சொல்ல போறேன். அதனால தான் ரொம்ப எனர்ஜெட்டிக்கா இருக்கு. பாட்டினா வந்து ஒரு பழங்காலத்து கதை இது. எப்படின்னா ஒரு அம்மா பையன் இருந்தாலும் அம்மா வந்து ரொம்ப பையன் மேல ரொம்ப ஆசையா பையன் வந்து அதை வந்து அந்த வேல்யூ கொடுக்காம ரொம்ப அராஜகமா வாட் எவர் ஈ ஃபீல் ஈ டஸ் என்ன ஒரு ஒபீடியன்ட் இல்லாத எதுவுமே இல்லாத தாந்தோணி தரமாவே இருந்தானா. அவ சொன்னாலாம் எடே இப்படி எல்லாம் இருக்காதடா, வாழ்க்கைக்கு அதெல்லாம் நல்லது இல்லடா, நல்ல பழக்கத்தோட இருந்தா தாண்டா நன்னா இருக்க முடியும், நீ நன்னா இருக்கிறத பாக்கிறதுக்கு தாண்டா நான் இருக்கேன் அப்படின்னு எல்லாம் சொல்லுவாங்க. சொன்னதை ஒண்ணுமே லிசன் பண்ண மாட்டாங்க. சரி பரவாயில்லடா, நானே 4 ஆத்துல பாத்திரம் தேய்ச்சாது உன்னை காப்பாத்துக்கிறேன், ஒழுங்கா ஆத்தோட இருடா, நீ சம்பாதிச்சு என்னை காப்பாத்த வேண்டாம், நான் சம்பாதிச்சு உன்னை காப்பாத்துறேன், நல்ல குழந்தையா இருடா, அது போறோம், நீ இப்படி எல்லாம் நீ அட்வைஸ் பண்ணிட்டே இருந்தனா நான் வீட்டை விட்டு ஓடி போயிடுவேன், ஐயோ வேண்டாண்டா சொல்லாதடா கேட்கவே இல்லை. பையன் வீட்டை விட்டு போயிடுறான். ஏன்னா அம்மா டார்ச்சர் நினைச்சிருந்து போயிடுறான். இவன் வந்து ரொம்ப கஷ்டப்படுறான். ஐயோ அவன் நல்லதுக்கு தானே சொன்னோம் அவன் இந்த மாதிரி பண்றானே அப்படின்ட்டு ரொம்ப கஷ்டப்பட்டு டெய்லி சுவாமி கிட்ட வழக்கேத்தி வேண்டிப்பாலாம், அவனுக்கு நல்ல புத்தி கொடு சுவாமி, நான் வந்து அவன் நன்னா இருக்கணும்னு தானே நான் சொன்னேன் அப்படின்னு. சரின்னு சொல்லிட்டு அவனை நினைச்சு ஐயோ குழந்தை இன்னைக்கு என்ன சாப்பிடுறதோ, நம்ம இன்னைக்கு சமையல் பண்ணி சாப்பிடுறோமே அப்படின்னு நினைச்சுட்டே இருக்குச்சு. வாசல்ல ஒரு பையன் வந்தானோ. அவன் ஏஜ் பையனே, பையன் ஏஜ் பையனே. அம்மா எனக்கு ரொம்ப பசிக்கிறது அப்படின்னு ஷீ தாட் ஆஃப் ஹர் சன். ஐயோ நம்ம இந்த குழந்தைக்கு நம்ம இங்க கொடுத்தோம்னா யாரோ ஒருத்தர் நம்ம குழந்தைய கொடுப்பா. ஏன்னா அந்த நாள்ல எல்லாம் சகசரா, இப்ப எல்லாம் பெக்கர்ஸே வெளில வருது கிடையாது. அப்பெல்லாம் டெய்லி வந்து சாதம் எல்லாம் மீந்தா கூட அப்போ டெய்லி சுவாமி கிட்ட ப்ரேயர் பண்ணிப்பேன். எங்க இருந்தாலும் என் பையன் நன்னா இருக்கணும், அவனை பார்த்துக்கோ சுவாமின்ட்டு வேண்டிப்பாலாம். அப்போ டெய்லி வந்து ஒரு பையன் வந்து அந்த பையன் ஏஜ் குரூப்ல இருக்கிற ஒரு பையன் வருவானா. ஒரு நாள் வந்து எனக்கு ரொம்ப பசிக்கிறது அப்படின்னு வா தம்பி வா அப்படின்னு சொல்லிட்டு அவனுக்கு வந்து டெய்லி சாப்பாடு போடுவாளாம். அந்த பையன் ஒரு ஹேபிட்டா வச்சுட்டு மத்தியானம் 1 மணி ஆனா வீட்டுக்கு வந்துடுவானாம். வீட்டுக்கு வந்து ஆண்டி பசிக்கிறதுன்னா சரி போடுவாளாம். டெய்லி போட சாப்பிட்டுட்டே இருந்தாலும் ஒரு ஸ்டேஜுக்கு அப்புறம் அந்த அம்மாக்கு ஃப்ரஸ்ட்ரேஷன் வந்துதான். ஏன்னா இவன் வந்து என்னமோ பெத்த பிள்ளை மாதிரி டிமாண்ட் பண்றானே, டெய்லி வந்து மோரை விடுங்கோ, தண்ணீர் கொடுங்கோ, அத்தை கொடுங்கோ, இத்தை கொடுங்கோன்றானே, நம்மளே ஏதோ நம்ம பையனை நினைச்சிருந்து இவனுக்கு சாதம் போட்டா டிமாண்ட் பண்றானே அப்படின்னு வரட்டும், நாளைக்கு வரட்டும், I have one plan to give him a lesson அப்படின்னு சொல்லிட்டு என்ன பண்ணாலாம், சப்பாத்திக்கு மாவு கலக்குச்சு, கொஞ்சமா விஷத்தை கலந்து மாவு கலந்துட்டு சப்பாத்தி கூட இட்டுட்ட உடனே சடனா ஒரு ஞாபகம் வந்துதான், ஐயோ வேண்டாமே, நம்ம இத்தனை நாளா அந்த பையனுக்கு சாப்பாடு போட்டுட்டு இன்னைக்கு விஷத்தை கலக்கிறது நல்லது இல்லையே அப்படின்னு சொல்லி அந்த மாவை எடுத்து போட்டுட்டு வேற மாவு மறுபடியும் கலந்துட்டு அந்த பையன் அதே மாதிரி ஆண்டி பசிக்கிறது ஆண்டி அப்படின்னு வா வந்து சப்பாத்தி சாப்பிடு அப்படின்னாலும் சரின்னு சொல்லிட்டு, இல்ல ஆண்டி பரவாயில்ல எனக்கு டைம் ஆயிடுது, நான் போற வழியில சாப்பிட்டுக்கிறேன் ஆண்டி அப்படின்னு சொல்லிட்டு சப்பாத்திய வாங்கிட்டு, ஏன்னா அவனுக்கு அது ஹேபிட் ஆயிடுது, இந்த ஆண்டி கிட்ட வாங்குறது ஹேபிட் ஆயிடுது, அதனால வாங்கிட்டு போயிட்டே இருந்தப்போ அவன் வந்து சாப்பிட மறந்துட்டான். அப்படியே போயிட்டே இருக்குச்சு. ஒரு பையன் எதிர வந்த உடனே மயக்க அடையிற மாதிரி ஆயிடுறான். என்ன வாட் ஹேப்பன் டு யூ பிரதர், வாட் ஹேப்பன் டு யூ? இல்ல எனக்கு ரொம்ப பசியா இருக்கு, தலை சுத்துறதுன்னு, வெயிட் ஐ ஹேவ் ஃபுட் பேக்கெட் யூ டேக் அப்படின்னு சொல்லி இந்த சப்பாத்தியை கொடுத்த உடனே இந்த பையன் சாப்பிடுறான். நீ எங்கேருந்து எடுத்துன்னு வர இந்த சப்பாத்திய அப்படின்னு கேட்டானா. இல்ல நான் ஒரு ஆண்டி வீட்டுல டெய்லி 1 மணி ஆனா சாப்பிடுவேன், அந்த ஆண்டி வீட்டுல எனக்கு சாப்பிட டைம் இல்லைன்னு வந்த, அதுதான் இது. ஓ காட்ஸ் பிளான் போல இருக்கு, உனக்கு கொடுக்கணும்ன்றதுனால்தான் என்ன நான் அங்க சாப்பிடாம என்னை இங்க எடுத்துன்னு வர வச்சிருக்காரு. சாப்பிட்டு எந்த ஆண்டி அப்படின்னு அந்த தெருவில் இருக்கிற பலானன். ஓ இது எங்க அம்மா பண்ற சப்பாத்தி மாதிரியே இருக்கே அப்படின்னு சொல்லிட்டு என்ன பண்ணோன்னு அம்மா ஞாபகம் வந்துடுறது அந்த பையனுக்கு. ஏன்னா அம்மா விட்டுட்டு வந்து ரொம்ப சஃபர் ஆயிட்டான் அவன். சஃபர் பண்ணிட்டு அம்மா ஞாபகம் வந்த உடனே ரியலைஸ் இஸ் மிஸ்டேக்ஸ். ஐயோ இனிமே
அம்மா சொன்னபடி நம்ம தப்பெல்லாம் பண்ணாம அம்மா சொன்னபடி ஒபீடியண்டா இருந்தோம்னா அம்மாக்கும் ஹாப்பினஸ், என்னை பார்த்து நானும் வாழ்க்கையில நன்னா இருக்கலாம் அப்படின்னு வீட்டுக்கு வரான். அம்மா என்னை மன்னிச்சிருமா, இனிமே நான் தப்பு பண்ண மாட்டேன், நான் ஒழுங்கா இருக்கம்மா அப்படின்னு சொன்னோம். என்ன ஆச்சுடா கண்ணா, எப்படா இத்தனை நாளைக்கு வந்திருக்க அப்படின்னு. அம்மா உனக்கு தெரியுமாம்மா, இப்போ நான் வந்துன்னே இருந்தேன்னா எனக்கு மயக்க வர மாதிரி இருந்துதான் ஒரு பையன் சப்பாத்தி கொடுத்தாம்மா. அவன் நீ பண்ற சப்பாத்தி மாதிரியே இருந்தது. அவனை கேட்டா இந்த அட்ரஸ் சொன்னாம்மா. அப்பதான் தெரிஞ்சது நீதான் நான். அப்போ நேர போனாலாம் சுவாமி கிட்ட போய், சுவாமி என் பிள்ளைய எனக்கு திருப்பி கொடுத்துட்டியே சுவாமி, நான் அந்த சப்பாத்தி மாவுல விஷத்தை கலந்துருந்தா, ஐயோ சிவசிவா என்னால நினைக்கவே முடியலையே, எனக்கு இந்த மாதிரி ஒரு நல்ல ஒரு புத்தியை கொடுத்து அவனுக்கு அந்த மாவுல விஷத்தை கலக்காத பண்ணியே அப்படின்னு சொல்லி சுவாமிக்கு நன்றி சொன்னாலாம். இதுல இருந்து நீ என்ன தெரிஞ்சுக்கிற? இந்த கதையோடைய மாரல் என்னன்னா, யாருக்குமே கனவுல கூட நம்ம கெடுதல் நினைக்கவே கூடாது. அது கெடுதல் நம்மளுக்கே திருப்பி வருது, நிறைய சான்சஸ் இருக்கு. எப்படி வேணாலும் அப்புறம் எப்போ வேணா கூட வரும், லைக் லேட்டர் ஆஃப் அவர் லைஃப்ல கூட வரும். அதனால நம்ம யாருக்குமே கெடுதல் நினைக்காம எல்லாருக்கும் நல்லது பண்ணணும். அதான் இந்த கருத்து. தேங்க்யூ. ப்ளீஸ் லைக், ஷேர் அண்ட் சப்ஸ்கிரைப். பாய்.